இன்றைய தியானத்திற்கான வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோர்தான் நதியை யோசுவா கடந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி கூறின வசனம் இது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்றவர் நம்மோடும் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல யோசுவாவிற்கும் பயந்தார்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோட கூட இருக்கிற ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மோசையோடு கூட இருந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், யோசுவாவோடும் கூட இருந்து நீர் எங்களோடும் கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஒரு நாளும் விட்டு நீர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். உண்மையை நோக்கி பார்க்க கிருபை தாங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை அனைவரையும் வெறுமையாக்கி உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இருக்க போகிறதான ஆண்டவரே, எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல அரசை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. நீரே பொறுப்பெடும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.